இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குஞ்சுக்குளத்துக்கு அங்கால தேக்கம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து தேக்கத்தில் வந்து ஒரு 4 படி அங்கே குளிச்சு கொண்டு இருந்துருக்குறாங்க. அந்த குளிச்சு கொண்டு இருந்த இடத்துல அதில் ஒரு படியை அலையில் அடித்து கொண்டு போயிட்டானா. அது என்ன மாதிரி அந்த பொடியங்கள்கிட்ட போயிட்டு என்ன மாதிரின்ற அந்த அந்த நியூஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு இருக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்காடு, இதுதான் அந்த தேக்கம்னு சொல்லப்படுற இடம். தெரியும் 2 நாளாக சரியான மழைன்றதால இங்கே இவ்வளவு தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த கரையிலேருந்து தான் அந்த பொடியனை அடித்து கொண்டு போயிருக்குது. யாரை கூட்டிகிட்டு வர போகுது? இப்போ போலீஸுக்கு சொல்ல போகுது. அப்பா போலீஸுக்கு சொல்ல போயிட்டு தம்பியாக பார்க்க அவங்க அரிப்புக்கு இது அரிப்புக்கு தான் ஏறும். அரிப்புக்கு வரணும் அரிப்பு தான். அப்போ அதான் அங்கே போகிறதும் 2 மண்டு தான். இது இப்படியே போய் அதில் கலந்து தான் அப்படியே போகுது. சரி மரத்தை பிடிச்சா ஒழிச்சு கொண்டு நீங்களும் பிடிக்கிற லெவலில் இல்லை. பிடிக்கிற லெவல் என்னன்னா அவன் நடுவில் பாஞ்சிட்டான். அது கொஞ்சம் வேகத்தை இழுத்துட்டான். அவன் கனதூரம் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க நாங்கள் இழுக்காத இடத்துல இருந்தோம். இழுக்காத இடத்துல ஜம்மானி இழுக்கிற இடத்துக்கு போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகி நானும் கொஞ்சம் தூரம் போனோம். பக்கத்தில் அவ்வளோ தூரத்தில் போனோம். எனக்கும் கொஞ்ச நாள் நீச்சல் தெரியும். மூச்சு என்னாலும் கொஞ்சம் நேரம் பிடிக்குது. நானும் கொஞ்சோண்டா சரி முடிஞ்சிருக்கும். பக்கத்தில் கை இருந்தாலும் கொஞ்சம் தாண்டி இழுத்து பிடிச்சி நான் வெளியே போயிட்டேன். அடுத்து அது இது எங்க தண்ணியில் விளையாட இல்லாத அதான் அவங்க அப்பாவோட கண்டிக்கிறேன். அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிவித்தா வீட்டுக்கு சொல்லியாச்சுன்னா வீட்டுக்கு சொல்லல. அவங்களோட நம்பர் எங்கள்கிட்ட இல்லை. அவன் அந்த வந்து நின்ற போடி அந்த அண்ணாட்ட சொல்லியாச்சு. இப்போ அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்கு. அவங்க எல்லாரும் குளிச்சு கொண்டு ஆள் போனது. நீங்களுமா சேர்ந்து குளிச்ச? நீங்கள் நான் தான் சேர்ந்து குளிச்சது. அவன் உங்களோட சொந்த தம்பி போனது? தம்பி அப்போ போனது இன்னொரு பொடி அங்கே கண்டியிலேருந்து வந்த பொடி. உங்களுக்கு யார் அது? எனக்கு ஃப்ரெண்ட் பொடி. அம்மாவுக்கு தெரியும் வந்திருக்கேன். நீ ஒரு கிறிஸ்மஸுக்குலாம் வந்துருக்கேன். இதுவும் கூட அம்மாவா? அவங்களோட வீட்டை சொல்லியாச்சா? இப்போ அவங்க வீட்டே சொல்லலை. அவங்க வீட்டு நம்பர் எங்கள்கிட்ட இல்லை. அதோட இப்போ அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அவங்களுக்கு தெரியும். அவட சொல்லியிருக்கோம். அவட உடனே சொல்லிட்டோம். நாங்கள் சம்ம நடந்தோன்னு சொல்லிட்டோம். இப்போ அவர் வந்துட்டு இருக்கிறார். அவர் சொல்லியிருப்பேன் நேரம் வந்துட்டு இருக்கிறார். கடவுள் அந்த ஆயில் போட்டிருந்தா எங்கேயாவது மரங்களை பிடிக்கலாம். எழுத்துல தானே போயிருக்கோம்.
இப்போ இங்கே எல்லாரும் தேடி பார்த்தாங்க, அங்கே கிடைக்கல. அந்த கரையாலேயே தேடி பார்த்துருக்குறாங்க, கிடைக்கல. 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சது. அந்த 2 நாள் தொடர் மழையில் வந்து அலை வந்து கூட இங்கே தண்ணி ஓடுது நிறைய. அப்போ அந்த தண்ணியில் தான் இவர் தேக்கத்தில் வந்து குளிக்க வந்த இடத்துல, தேக்கத்தில் பெருசாக யாருமே இங்கே குளிக்கிறதில்ல. 4 படியங்க முன்னுக்கு தான் குளிச்சுட்டு நிற்கிறாங்க எல்லாம். குளம் பிரிட்ஜ் அடியில் எல்லோரும் நிறைய பேர் குளிச்சுட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவங்க 4 பேரும் இங்கே குளிப்போன்னு வந்து குளிச்சிருக்காங்க. குளிச்ச இடத்துல தான் இது நடந்திருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார், தான் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணினவர். அவரை இழுத்துக்கொண்டு போய்க்க உடனே அவர் பார்க்கல, கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் பார்த்துருக்கு. அது காப்பாற்ற ட்ரை பண்ணி இருக்குது. ஆனால் அலைன்ற வேகம் கொஞ்சம் அதிகம்ன்றதால இவரையும் இழுக்க பார்த்துருக்குது இவர் காப்பாற்ற போக. அதனால் இவர் வந்து திரும்பி வந்துட்டார். ஏதோ கயிறு ஏதோ இருந்திருக்கு, இவர் கைத்தை பிடிச்சி கொண்டு திரும்பி வந்துட்டார் இவர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் அந்த பிரிட்ஜின் இடத்தடியில் நின்று பார்க்க போகிறேன், நம்ம இப்போ தேட போகிறேன் நம்மன்ற இதை நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இடையில எதுவும் பிடிச்சி கொண்டு மரங்களை பிடிச்சி கொண்டு இருந்தால் நின்றுருப்பான் இடையில. ஆளை இன்னும் காணையில் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. நைட் அதில் இந்த குளம் பிரிட்ஜ் அடியில் நின்று தேட போகிறாங்க. தேடிட்டு அப்படியும் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நேவிக்கு அறிவித்து நேவியை கூப்பிட்டு தேடுறதுக்காக இருக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காகவும் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொடியன்ற அந்த ஆற்றுல அடித்து கொண்டு போன பொடியன்ற அப்பா அம்மா உட்பட அந்த அதில் தேடுறதுக்கு நிற்கிற ஆட்களில் இருந்து அவங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே சரியான மன வருத்தத்தோடு தான் இருப்பாங்க. உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் ஆறு குளம் கடல் இங்கே எல்லாம் உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்கள் தனியாக விடாதீங்க. குளிச்சு இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்குது. ஆற்றுல குளத்தில் கடலில் எல்லாம் படி எங்கே காணாமல் போகிறதெல்லாம் நிறைய நடந்து கொண்டு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து கொஞ்சம் ஆறு குளம் கடலுக்கு போகிறதா இருந்தால் அவங்கள மறையுங்க, போக விடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காகவும் தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். ஓகே.